வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் பிரியாணி, சாதாரண வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்யாமல் சிக்கன் மட்டனில் கில்லி பிரியாணி செய்வாங்கள்ல, அதை வச்சு கில்லி பிரியாணி வெஜிடபிள் வச்சு சிக்கன் மட்டனில் செய்கிற கில்லி பிரியாணியை வெஜிடபிள் வச்சு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் கில்லி பிரியாணிங்கிறது பிசு பிசுன்னு இருக்கும், வரன்னு பொலன்னு இல்லாமல் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருப்போம். அந்த டைப்பில் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. நல்லா 2 குழிக்கரண்டி கடலெண்ணெயும் கொஞ்சமாக நெய் வேணும்னா உங்களுக்கு நெய்யும் ஊற்றிக்கிங்க. கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி முக்கு, கல்பாசி, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா பிரியாணி கொஞ்சம் சொதப்பாக இருக்கும் கில்லி பிரியாணி. அதனால் ஒரு நல்லா 3 பெரிய வெங்காயம், 2 டம்ளர் அரிசிக்கு பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஏன்னா சாதம் கொஞ்சம் பிசு பிசுன்னு சொதப்பாக இருக்கணும் கில்லி பிரியாணிங்கிறது. அதுக்காக கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாகவே போட்டுக்கணும். இது மாதிரி வெங்காயம் நல்லா செவந்து வரணும். பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா செவக்குதோ அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அம்மியில் அரைச்சி போட்டிருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அம்மியில் அரைச்சோம்னா. அதனால தான் திக்காக இருக்குது. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 2 பச்சை மிளகா, நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு 3 தக்காளி, நல்ல பெரிய பெரிய தக்காளியாக போட்டு இதில் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதே இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதையும் சேர்த்து இதோடையே நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சு ஒரு தட்டை போட்டுட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். சிம்மில் போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வந்துடும். தக்காளி கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா வெந்து வந்துடும். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கலாம். காய்கறி போடாமையும் செய்யலாம். இந்த கில்லி பிரியாணிக்கு நாங்கள் கொஞ்சம் காய்கறி போட்டிருக்கோம். காய்கறி போடாமையும் செய்யலாம். மட்டன் சிக்கனில் தான் செய்யணும்னு இல்லை, காய்கறி போட்டு சைவம் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி கில்லி பிரியாணி செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொலன்னு இல்லாமல் அந்த சொதப்போடு நல்லா சாப்பிட்றதுக்கு குழஞ்ச மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ காய்கறியை போட்டாச்சு. காய்கறி போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு டம்ளருக்கு நாங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறோம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அரிசியில் செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி வதக்கிக்கணும். தயிர் இடையில ஊற்ற மறந்துட்டேன், இப்போ ஊற்றி நான் வதக்கிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே தயிர் ஊற்றி வதக்கிக்கிங்க. நல்லா தயிரை ஊற்றி இப்போ வதக்கிக்கிட்டேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வதங்கும் போதே தயிர் ஊற்றிக்கிங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள் போடும்போது நான் ஊற்ற மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி வதக்கிக்கிட்டேன். இப்போ 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. நான் சாப்பாட்டு பொன்னி அரிசி புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன். அதனால் எங்கள் அரிசிக்கு 1க்கு 3ங்கிற அளவுக்கு தண்ணி வைக்கிறேன். 1க்கு 3ன்ட்டு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு, முன்னாடி வேறு தக்காளியில் போட்டு வதக்கியிருக்கோம். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா இப்போ கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வீட்டு சாப்பாட்டு அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை இதில் போட்டுருவோம். இப்போ அரிசியை போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம், அப்போ தான் புளிப்பு டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் லெமனை புழிஞ்சு விட்டிங்கன்னா. இப்போ நல்லா கொதித்து சாதம் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு வந்திருக்கணும். வந்தோடனே மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி தலையும் தூவி விட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. மூடி கரெக்டாக 10 நிமிஷம் சிம்மில், அதில் விசில் வந்தாலும் பரவாயில்ல, வரலைனாலும் இருக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் போனோன்னு பார்க்கலாம். ஸ்டீம் போயிட்டு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். சாதம் இது மாதிரி இருக்கணும். கில்லி பிரியாணிக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சாதா பிரியாணிக்கு பொல பொலன்னு எடுப்போம். கில்லி பிரியாணிக்கு இது மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். சாதம் சூப்பராக வந்திருக்கு. இதுக்குள்ளே மட்டன் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.